ஒரு வீடு நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும், நல்ல கோடீஸ்வர யோகத்தோடு வாங்கணும்னா கோடிக்கணக்கில் பணம் இல்லை, கோடிக்கணக்கில் மன நிம்மதியோடு வாழலாம். அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கை மேக்சிமம் பள்ளமாகாமல், அதாவது மேடாகாமல், ஒரு நெருப்பு தத்துவம் வராமல், ஒரு படிக்கட்டு வராமல், செப்டிக் டேங்க் வராமல், ஒரு உயரமான மரங்களை வச்சு வளர்த்தாமல் நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கில் பெரிய குன்றுகளோ மலையோ மேட்டு பகுதிகள் இல்லாமல், ஒரு தரமான தெருக்குத்துகள் இல்லாமல் ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா நிச்சயம் பணங்காசில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறீங்களோ இல்லையோ, கடன் இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக முடியும். அப்படி இதில் மரத்தை வளர்க்குறான்னா ஈசானிங்கிறது குழந்தைகள் மாதிரிங்கய்யா. குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? சிறுசாக இருக்கும், அவங்களுடைய நாலேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். அப்போ ஈசானியத்தில் மரங்கள், உயர்ந்த மரங்களை வளரக்கூடாது. இந்த கொடிகள் செடிகளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபிள் ரோஜா போட்டிங்கன்னா அப்படியே முசு முசுன்னு பூ பூவாக இருக்கும். இது மாதிரி தரையும் மண்ணும் செடியும் ஒரே லெவலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடிகளை நீங்கள் எது வேணாலும் வளர்த்தலாம். ஈசானியத்தில் உயரமான மரங்களை, அது வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் வடகிழக்காக இருக்கட்டும், அது உங்களுக்கு சூப்பரான செடியாக இருந்தாலுமே சரி, அந்த மூலையில் உயரமான மரங்களை அதிகபட்சம் 3 அடிக்கு மேலே வளர்கிற மரத்தை, எந்த மரத்தையுமே வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வைக்கவே கூடாது.